வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சமச்சீர்தன்மையில் எடுத்துக்காட்டு 4.8 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 4.7 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 4.8 கொடுக்கப்பட்ட கட்டங்களை உடைய தாள் ஆடி சமச்சீர்தன்மை பெறும் வகையில் ஏதாவது ஒரு கட்டத்தை மட்டும் வண்ணமிடுக மற்றும் சமச்சீர் கோடு வரைக. கொடுக்கப்பட்ட கட்டத்தை பார்த்துக்கோங்க. இந்த கட்டத்தை ஏதாச்சும் ஒரு கட்டத்தை நம்ம ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு கட்டத்தில் வண்ணமிடுக சொல்லியிருக்காங்க. வண்ணமிட்டுட்டு நம்ம சமச்சீர் கோடு வரைய சொல்கிறோம். நான் இந்த இடத்த நான் கலர் பண்ணிக்கிறேன். இந்த இடத்த நான் கலர் பண்ணேன்னா இதுக்கு எப்படி நான் சமச்சீர் கோடு வரைவேன். சமச்சீர் கோடு எப்படி வரைவேன்னா, நான் இதில் செங்குத்தாக வரைவேன். செங்குத்தாக சமச்சீர் கோடு வரைவேன். ஏன்னா ரைட்லேருந்து லெஃப்ட்டு மடித்தோம்னா அது சமமாக இருக்கும் அந்த பேப்பரு. அதனால் இது நான் இந்த பேப்பருக்கு செங்குத்தாக வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு இதுவும் வரையலாம். அதே மாதிரி இன்னொரு பேப்பரில் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டு இதே மாதிரி வரைஞ்சிட்டு கொஸ்டினில் எந்தெந்த இடத்துல ஷேட் பண்ணியிருந்தாங்க அதை அப்படியே ஷேட் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல ஷேட் பண்ணியிருந்தாங்க, இந்த இடத்துல வரைஞ்சிருந்தாங்க. ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல வரையாமல் இந்த இடத்துல ஒன்று வரைஞ்சிக்கிறேன். இந்த இடத்துல வண்ணமிட்டுட்டு இப்போ இதுக்கு நான் சமச்சீர் கோடு வரையணும். இதுக்கு நான் எப்படி சமச்சீர் கோடு வரையணுன்னா, இந்த இடத்த வச்சுக்கிட்டு நான் சமச்சீர் கோடு வரைகிறேன். அப்போ கிடைமட்டமாக நான் வரையப்போகிறேன். கிடைமட்டமாக இப்போ பேப்பரை மேலேருந்து கீழே மடிக்கலாம். அப்போ இது ரெண்டும் சேமாக தான் இருக்கும். அப்போ இது ஒரு சமச்சீர் கோடு. அவ்வளோதான். 2 மெத்தடில் வரையலாம். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்